ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ்ல ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு வந்து நான் எப்படி என்னோட எவ்ரிடே மேக்கப் லுக் பண்றேன்னு உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷன். இது வந்து எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இல்லாட்டி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தா நம்ம ஃபவுண்டேஷன் டைரக்டா அதை போட்டோம்னா வந்து இன்னும் கிரேயா இல்லாட்டி ரொம்ப டார்க்கா தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஒரு ரெட் கலர் கரெக்டரை ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் டார்க்கா இருக்கோ அங்க அப்ளை பண்ணணும். எனக்கு எங்கேயாச்சும் வந்து ஒரு பரு வந்து அது ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா அங்கேயும் நான் அதை போட்டு கவர் பண்ணுவேன். லைட்டா அதை பிளெண்ட் பண்ணிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன், பட் ஆனால் ரொம்ப ஜாஸ்தி கவரேஜ் கொடுக்காது. ஸோ ரொம்ப ஸ்கின் லைக்கா இருக்கும். ஸோ அதனால எவ்ரிடே மேக்கப்புக்கு இது ரொம்ப பெர்ஃபெக்ட். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சு அப்படியே டேப் பண்ணியே பிளெண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப ஈஸியா பிளெண்ட் ஆகும் அண்ட் இந்த ஷேட் மேட்சும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. இப்போ நம்ம முகம் ஃபுல்லா வந்து ஒரே கலரா மாறிடுச்சு. ஸோ அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிமென்ஷன் கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி பிரான்சர் ஒரு கான்டூர் ஆட் பண்ணலாம். பட் ஒரு எவ்ரிடே லுக்குக்கு இந்த பிரான்சர் தான் பெஸ்ட். எப்பயுமே நான் நெத்தியோட ரெண்டு சைட்லயும் இந்த மாதிரி சீக் போனுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணும் போது நீங்க மேல நோக்கி பிளெண்ட் பண்ணணும். நான் எல்லாமே வந்து ஒரு பேட்டிங் மோஷன் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஜாஸ்தி வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண பிடிக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஈஸியா பிளெண்ட் ஆகும் அண்ட் மோஸ்ட் நேச்சுரலா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப் இது ஒரு க்ரீம் பிளஷ் அண்ட் இது ரொம்ப பிரைட்டான கலர்னால நான் ஃபர்ஸ்ட் பிரஷ்ல எடுத்துட்டு அப்புறம் லைட்டா இப்படி டேப் பண்ணிட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் மேல வரைக்கும் கொண்டு போவேன். ஸ்மைல் பண்ணிட்டே பண்ண இன்னும் அழகா இருக்கும். இன்னொரு சைடு அதுக்கடுத்து வந்து கன்சீலர். இதுதான் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு அடியில இன்னும் பிரைட்னஸ் கொண்டு வரும். அண்ட் வேற எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து இன்னும் கவர் பண்ணணும்ல இல்லாட்டி பிரைட் ஆக்கணும்னா இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து லைட்டா இங்க ஒண்ணு அப்புறம் இங்க ஒண்ணு மட்டும் தான் போடுவேன். ஜாஸ்தி நம்ம ப்ராடக்ட் அப்ளை பண்ணும் போது தான் பிளெண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும் அண்ட் ரொம்ப கேக்கியா இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ரீசெண்டா வந்து எனக்கு பிரஷஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து வெளியில இருந்து பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணு கிட்ட இன்னும் கொண்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து கண்ணு கடியில கொண்டு வந்தா இன்னும் க்ரீசிங் ரொம்ப ஆகும். திருப்பி பிளஷ் போட்ட இடத்துல அப்படியே பிளெண்ட் பண்ணா எல்லாமே ரொம்ப பார்க்க சீம்லெஸ்ஸா இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் செட்டிங் பவுடர் எடுத்து இப்படி டேப் பண்ணிட்டு லைட்டா இங்க பிரஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து கண்ணு கடியில இன்னும் எல்லாமே நல்லா செட் ஆகி மேக்கப் ரொம்ப மூவ் பண்ணாம ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எல்லாமே ஐஸ் ஃபோக்கஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் நான் குவிக்கா இப்படி ப்ரௌஸ் பண்ணிடுவேன். என்னோட ரொம்ப ஈஸியான ஹேக் எப்படின்னா அடியில ஒரு கோடு அப்புறம் மேல ஒரு கோடு லைட்டா இங்க நடுல இருக்க கேப்லாம் சின்ன 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 கோடா போட்டுட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுறலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப காமனா வந்து கருப்பு பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து ஒரு டார்க் பிரவுன் யூஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து இன்னும் நேச்சுரலா இருக்கும். என்னோட எவ்ரிடே லுக்கு நான் ஐஷேடோ எதுவுமே போட மாட்டேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மஸ்கேரா. மேல இருக்க லாஷ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நான் வந்து ஒரு வால்யூமைசிங் மஸ்கேரா யூஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு லிப் காம்போ. நான் யூஸ்வலா வந்து ஜஸ்ட் ஒரு டிண்டட் லிப் பாமோ இல்லாட்டி ஒரு லிப் கிளாஸோ யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரவுன் லிப் லைனர் வச்சு இப்படி லைன் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச லிப் கிளாஸோ லிப் பாமோ எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணும் போதே லைட்டா பிளெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட பெர்ஃபெக்ட் நியூட் லிப் கிடைக்கும். என்னோட கம்ப்ளீட்டட் மேக்கப் லுக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேற என்ன வீடியோஸ் தமிழ்ல வேணும்னு சொல்லுங்க.